ஹாய் எவ்ரிவன். இந்த காணொளியின் மூலம் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாம் அனைவருக்குமே நன்றாக தெரியும், 2025 வருடம் மார்ச் மாதம் கடைசி ஏப்ரல் மாதத்தின் முதல் தொடக்கத்தில் சனி பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அதாவது இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஒரு புதிய தொடக்கத்தை மீனத்தில் அவர் ஆரம்பிக்க இருக்கிறார். ராசி மண்டலத்தின் கடைசியான ராசி என்பது மீனம். இந்த மீனத்தில் அவரது பயணம் முடிந்து விட்டது என்றால் முழுவதுமாக ஒரு வட்டம் முடிந்து பிறகு மேஷத்தில் அவர் தொடங்குவார். பொதுவாக ஒரு ராசியில் 2.5 வருடம் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் கும்பராசியில் கிட்டத்தட்ட வக்கரம் அதிசாரம் என்று 3 வருடங்கள் தங்கிவிட்டார். மகரம் கும்பம் இந்த 2 ராசியுமே சனி பகவானுக்கு சொந்த வீடு. இப்பொழுது காலபுருஷ ராசி சக்கரத்தின் கடைசி ராசியான மீனத்தில் அவர் சஞ்சாரம் செய்யவிருப்பது என்பது சனி என்ற கிரகம் தனது சொந்த வீட்டை விட்டு குரு பகவானின் வீட்டுக்கு வரவிருக்கிறார். இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கவிருக்கிறது? பிளானட் ஆஃப் டெஸ்டினி என்று இந்த சனி என்ற கிரகத்தை குறிக்கப்படுவது உண்டு. அதாவது விதியில் ஏற்படக்கூடிய அந்த முக்கியமான மாற்றங்கள் இந்த சனி பகவானுக்கு தொடர்பு இருக்கிறது. இதனால்தான் கைரேகை சாஸ்திரங்களில் கூட இந்த நடுவிரல் என்று சொல்லக்கூடிய விரலுக்குண்டான ரேகையைத்தான் லைன் ஆஃப் டெஸ்டினி என்று அழைப்பார்கள். இந்த நடுவிரல் தான் சனி பகவான் குறிக்கக்கூடிய விரலாகும். இந்த குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனிக்குண்டான பலன்களுக்கு எங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும், மேலோட்டமா நீங்கள் இப்பொழுது நல்லா இருப்பீர்கள், நீங்கள் இப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பலன்களை முடிந்தவரை துல்லியமாகவே இந்த பலன்களில் நாம் பதிவிடவிருக்கிறோம். எனவே முழு பலனையும் நீங்கள் கிரகித்துக் கொண்டு பயனடைய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம். மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். ரொம்ப நாட்களா மகர ராசிக்கு நானும் ஏதாவது ஒரு குட் நியூஸ் சொல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறேன். பூரணமாக அந்த குட் நியூஸை சொல்வதற்குண்டான வாய்ப்பு எனக்கு இப்பொழுதுதான் கிடைக்கிறது. ஏனென்றால் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் 100க்கு 50 மார்க்கு, 80 மார்க்கு, 90 மார்க்கு அப்படிலாம் சொல்லாம 100க்கு 1000 மார்க் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சியினால் வருகிறது. அப்படி என்ன சார் வருகிறது என்றால், நாளைக்கு உங்களுக்கு 7.5 சனி அப்படிதான்ப்பா நடக்கும் அப்படிலாம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அல்லவா? பூரணமாக இந்த 7.5 சனி என்பது உங்களை இதோடு விடுகிறது. இதுக்கு மேல் நீங்கள் தேடினாலும் கூப்பிட்டாலும் இன்னும் 30 வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த 7.5 சனி தொந்தரவு என்பது கிடையாது. ஆல் லைஃப் ஃபுல் கிளியர் என்று சொல்வதை போல் இது நாள் வரை எவ்வளவு பிரச்சனைகளில் மகர ராசிக்காரர்கள் இருந்தார்கள். பணத்தை கொடுத்து விட்டு அவரிடம் போய் கேட்டால் அவர் தானே நமக்கு கொடுக்க வேண்டும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பா, இல்லைன்னா நான் உன்னைய மாட்டி விடுவேன் என்று நம்மளையே எந்த அளவுக்கு மடக்கினார்கள். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் என்று நம்மளை எந்த அளவுக்கு அலைய விட்டார்கள். நோய் நொடி இதுக்கு இங்கே போ அங்க போ என்று எந்த அளவு நாம் வாழ்க்கையை இழந்தோம். நாம் போய் ஒரு இடத்தில் உதவி செய்தாலும் நமக்கு கெட்ட பேர் தானே வந்தது. இதெல்லாம் அனுபவம். சரி, எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படியே ஒவ்வொரு பாடமா படித்து கொண்டிருப்பது, நமக்கும் ஒரு வெற்றி கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருந்த நபர்கள் அனைவருக்கும் 7.5 சனி விட்டது என்று மட்டுமல்லாமல் இந்த சனி பகவான் உங்களது ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். இதனால் உங்களுக்கு ராசியாதிபதி 3ஆம் வீட்டில் அமர்ந்து 9ஆம் வீட்டை பார்ப்பது என்பது பூரணமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். முதலில் உங்களது வெளிநாட்டு முயற்சிகள் மற்றும் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று ஒரு நல்ல லாபத்தை அடைந்து அதன் மூலம் வேறு ஒரு லக்ஸரி ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடாக இருந்தால் அது முதலில் சித்தியாகும். முயற்சிகளில் வெற்றி, மேன்மை, வெளிநாட்டு பயணம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். பிறகு இங்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது, உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது மகரத்தை பொறுத்தவரை ராசி மற்றும் 2ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியமாக வருவதனால் உங்களது வார்த்தைக்கு ஒரு மதிப்பு ஏற்படும். இவ்வளவு நாள்
நாம் சொல்லி கேட்காத நபர்கள் இன்று நம்மிடம் வந்து ஒரு நல்ல ஒரு வேர்டு கொடுங்க, ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க என்று சொல்லி பொதுத்தளத்தில் நமக்கு ஒரு மரியாதை, கௌரவம், பிறகு அதற்குண்டான சம்பளம் போன்ற அனைத்து விஷயங்களும் கொடுப்பார்கள். கல்வியில் நாட்டம் ஏற்படும், கல்வியில் நல்ல மேன்மை ஏற்படும், அதன் மூலம் நமக்கு நிறைய வாய்ப்புகளும் அனுகூலமும் பதவி உயர்வும் ஏற்படும். உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றத்துக்காக காத்திருந்தேன், டெய்லி நான் 20 கிலோமீட்டர் ஆபீஸ்க்கு போகிறேன், திரும்ப 20 கிலோமீட்டர் வருகிறேன், இதில் எனது உடம்பில் இருக்கக்கூடிய எனர்ஜி அனைத்தும் எக்ஸாஸ்ட் ஆகி விடுகிறது என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அவர்களது வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு என்பது கண்டிப்பாக ஏற்படும். ஒரு சொந்த வீடு வாங்குவது அல்லது வெளிநாட்டுக்கு போக வேண்டிய விஷயங்களாக இருந்தாலும், பிறகு இந்த சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்களில் தீர்வு ஏற்படும். ஏனென்றால் புதன் என்பவர் இங்கு 6ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெறுவதனால் போட்டி தேர்வுகளில் வெற்றி, நான் பரீட்சை எழுதுகிறேன், அது ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், அல்லது யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், அல்லது வெளிநாட்டுக்கு போவதற்குண்டான பரீட்சைகளாக இருக்கட்டும், ரிப்பீட்டடாக நான் முயற்சி செய்கிறேன் என்று வருத்தப்படக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் உங்களது முயற்சிகள் பலனளிக்கும். உங்களது பிரார்த்தனைகளுக்கு பதில் என்பது அளிக்கப்படும். ஏனென்றால் இங்கு புதன் என்பவர் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருவதனால், பித்துரு ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருவதனால், உங்களது பித்துரு வர்க்கம் தந்தை வகையரா வயதை அனுசரித்து, அது உங்களது தந்தைக்கு உத்தியோக உயர்வாக இருந்தாலும், பதவி உயர்வாக இருந்தாலும், அல்லது புதிய வேலை வாய்ப்பாக இருந்தாலும், அல்லது தந்தை எங்கேயோ இருக்கிறார், நான் எங்கேயோ இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் ஒன்று கூடும் விஷயங்களாக இருந்தாலும் அனுகூலமான பலன்கள் கண்டிப்பாக ஏற்படும். எனவே வெற்றி, இவர்களது தனிப்பட்ட முறையில் வளர்ச்சி, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி என்பதை இவர்கள் வாங்குவது, வம்பு வழக்கு கேஸ் கடன் போன்ற விஷயங்களுக்கு தீர்வு, பலவிதமான பாக்கியங்கள். ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு பிறகு வாழ்வை இப்பொழுதுதான் மீண்டும் தொடங்குகிறார்கள். ஒரு புதிய தொடக்கம், புதிய வெற்றி, சாதிக்கக்கூடிய அமைப்பு. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு வாழ்வில் வசந்த காலம். இதனை பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். எங்கு நீங்கள் தோத்தீர்களோ, எங்கு நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, அதே இடத்தில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, உங்களது முத்திரையை பதிக்கக்கூடிய அமைப்பு, பலர் உங்களை வியந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பாக வருகிறது. பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்யும் பொழுது காரகத்துவம், பாவகத்துவம் அடிப்படையில் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை மிகவும் விளக்கமாக சொல்லி அதற்குண்டான பரிகாரங்களையும் சொல்லியிருக்கிறோம். உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் பகிர்ந்திடுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள்.